ஹாய் டுட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலையை நீங்கள் நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் விட ஒரு சின்ன சைஸ் புளியாக நான் ஊற வச்சுக்கோங்க. முன்னாடியே ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். 2 பல் பூண்டு, ஒரு 4-5 சில் தேங்காய். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நிலக்கடலை, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே தேங்காய், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இப்போ ஒரு பேனில் நீங்கள் நிலக்கடலை வறுத்த பேன்லேயே நிலக்கடலை எடுத்துகிட்டு 2 காஞ்ச மிளகாவை வதக்கிக்கோங்க. அது லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மிளகாவை. அப்படியே தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறி லீவ்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி கொஞ்சம் சரியாக இதை அரைக்காது, அந்த மிளகா மட்டும் தனியாக இருக்கிறதுனால அது வந்து தனியாக அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாவும் அப்புறம் அரைச்சி வச்சுருந்ததும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிலக்கடலை அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு போடும்போதே நீங்கள் மிளகாவும் போட்டு அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதை எடுத்து சட்னி கொட்டி கலந்துடலாம். அவ்வளோதான், நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் செட் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.